ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ என்ன தான் ரொம்பவே ஓவர் பவர்டாக இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரை எந்த இடத்துலையுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா இந்த வேர்ல்டில் நம்ம ஹீரோ அப்படி பண்ணால் நிறைய பிரச்சனைகள் தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு கதையை பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 5. இது கண்டிப்பாக ஹை ஹியூமன் யூஸ் பண்ண ஒரு ஸ்வாடு தான். பவர்ஃபுல்லான ஸ்வாடையை குப்பை மாதிரி இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. ஃபால்கன் சிம்பிளை யூஸ் பண்ணுற ஹை ஹியூமன் தான் மோன் சாங்ஷனுக்கு ஓனர். மேபி ஒரு வேளை இங்கே வந்தது ஒரு ஹை ஹியூமனாக இருந்தான்னு கேட்கவும், அப்படின்னா அவனை பார்த்த உடனே நான் சேலஞ்ச் பண்ணுவேன், அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்கிறேன். திடீர்னு அவனை அட்டாக் பண்ணிட்டு அவன் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னு கேட்கவும், நான் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாதுன்னு அந்த பிரின்சஸ் சொல்கிறேன். நீ ரைசரே ஒன்றை ஃபாலோ பண்ணி வராங்க, உண்மையை சொல்ல நீ யார் நீ அப்படின்னு சொல்லி வெல்கம் நம்ம ஹீரோட்ட கேட்குறேன். நான் தான் அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சேன்னு உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்குவா. அதுதான் ஆபியஸாக தெரியுது, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி வெல்கம் கேட்கவும், ஸோ நம்ம ஹீரோவும் உண்மையை ஒத்துக்கிறேன். ஸோ அப்போ நீ ஒரு ஹை ஹியூமனா அப்படின்னு அவன் கேட்கவும், அண்ட் இவர் என்னோட மாஸ்டர் கூட அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறேன். ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணாததுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹை ஹியூமன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கு பவர்ஃபுல்லானவங்க. இந்த காலத்தில் மற்றவங்க ஒன்று பார்த்தா கடவுள் மாதிரி தான் பார்ப்பாங்கன்னு சொல்லுவோம். அதனால தான் என் ஃபுல் பவரை நான் வெளியே காமிக்கல. நான் அந்த காலத்தில் பிளாக் ஸ்மித்தாக இருந்தால் நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னை பார்த்தா பிளாக் ஸ்மித் மாதிரி தெரியலேன்னு வில்ஹம் கேட்கவும், வேணாமா வேணா ஏன்ட்டு பேருக்கு டிஸ்கவுண்டோட பண்ணி தர நம்ம ஹீரோ சொல்கிறான். லாஜியாவும் இப்போ மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. ஷின்னி ஓகே தானே அப்படின்னு வா கேட்குறா. அவங்க எப்படியோ தப்பிச்சு உயிரோட வந்துட்டாங்கன்னு வில்ஹம் சொல்கிறான். ஹலோ நான் ஸ்னீ ரைசர் அப்படின்னு வா இன்ட்ரடியூஸ் ஆகுவோம். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? அந்த லெஜெண்டரி ஸ்னீ ரைசரா அப்படின்னு சொல்லி லாஜியா வந்து ஷாக் ஆகுறா. வில்ஹம் கூட ஃபாஸ்ட்டாக ஓடி வந்ததுல லாஜியாக்கு தலை சுற்றி வாமிட்டு வருது. எவ்வளோ பிரச்சனையிலே ஒரு வழியாக அவள் பியூரிஃபையை கற்றுக்கிட்டா. ஸோ நம்ம ஹீரோவோட ஜாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சர்ச்சில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா இந்த லெட்டரை வச்சு என்ன கூப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த லெட்டர் நான் யூஸ் பண்ண வேண்டியது வந்தால் கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒன்று நான் இன்வால்வ் பண்ண விரும்பலன்னு சொல்லவும், எனக்கு புரியுது, பட் இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மேக் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான். ஸோ உனக்கு தேவைப்பட்டா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒழுங்கா மூடிட்டு இந்த லெட்டர் வாங்கிட்டு போடா, தேவைப்பட்ட ஹெல்ப்க்கு என்ன கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி அப்போ நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ஹமும் வாங்கிட்டு போகிறான். மாஸ்டர் இன்னும் மாறவே இல்லை. அவர் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்கானவங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு ஷினி பாக்குறா. சாப்பாடு ஸ்மெல் அருமையா வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். டின்னர் டைம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஷினி சொல்றா. மாஸ்டர் வந்துட்டீங்களா, உங்களை ஒருத்தர் தெரியும்னு வந்தாரு அப்படின்னு தெரியா சொல்லவும், பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துல தான் இருக்கான். ஆக்சுவலி நான் உன்ட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், இந்த மோன் சாங்ஷனோட ஓனரே இவர் தான் அப்படின்னு சொல்லி நீ வந்து தெரியா கிட்ட சொல்றா. ஓ அப்படின்னா ஷின் தான் இந்த மோன் சாங்ஷனோட ஓனரா? என்னது ஓனரா? நீங்க ஏதோ சும்மா போய் சொல்றீங்கன்னு நினைச்ச, உண்மையிலே நீங்க தான் ஓனரா? உங்ககிட்ட எப்படி தப்பா நடந்ததா சாரி அப்படின்னு வா சொல்றா. புரியுது, இத்தனை நாள் அவள் கேஷுவலாக பேசிட்டு இருந்த ஒருத்தர் தான் அவளோட பாஸ் நம்மளுக்கு தெரிய வரும்போது இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவா நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்புறமா இவ்வளோ ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணல, இதுதான் யோசுகா எலமெண்ட் டைல் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இந்த எலமெண்ட் டைலால் பேச முடியுமா அப்படின்னு தெரியா ஷாக் ஆகுறா. ஸ்னீ நான் கொடுத்த இன்கிரீடியன்ஸை நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்க போல, டிஷ்ஷஸ் எல்லாம் சூப்பர் நம்ம ஹீரோ சொல்கிறான். இதில் அப்படி என்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணீங்க, இது சுற்றி ஆறா இருக்கே அப்படின்னு சொல்லி தெரியா கேட்குற. ஹை லெவல் லெஜெண்டரி மான்ஸ்டரோட மீட் அண்ட் வெஜிடபிள்ஸை தான் நம்ம ஹீரோ வந்து கொடுத்துருக்கான். அது போக ஸ்னீயும் அவளுக்கு தெரிஞ்ச லெஜெண்டரி பெஸ்ட் காய்கறிகளில் போட்டிருக்கா. இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ்லாம் கிடைச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க தெரியுமா, அது எல்லாத்தையும் அதிக காசு எல்லாரும் சேல் பண்ணி தான் பார்த்துருக்கேன், டேபிள்ல இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி தெரியா சொல்றா. அப்படியா இதெல்லாம் ரேரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு நீ சொல்ற. அப்படியா சரி சாப்பிடுவோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன அசால்ட்டா சொல்றீங்கன்னு தெரியா கேட்கறா. தெரியா காம் டவுன் ஆகு, சூடா ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம் அப்படின்னு நீ சொல்லுவோம். எல்லாரும் இப்ப சாப்பிடுறாங்க. சாப்பாடுக்கு முன்னாடி ப்ரே பண்றதை நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்னீ கத்துக்கிட்டா. ஸ்னீயை பார்த்து தெரியா கத்துக்கிட்டா. இப்போ ஒரு வழியா எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸோ என்னோட மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் அவங்களோட தனி லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், பட் எல்லாருமே அவங்கள எதிர்பார்த்து காத்திருப்பாங்கன்னு சொல்லவும், 500 வருஷமா நான் அந்த வார்டிலே இல்லை, இல்லாத என்ன தேடி அவங்க அலைஞ்சது நினச்சி தான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லவும், அது ஒன்றும் உங்க தப்பு இல்லைன்னு நீ சொல்ற. மாஸ்டர் நீங்க ஷின் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க அப்படின்னு தெரியா போதையில சொல்ற. தெரியாக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவளை ரூம்ல படுக்க வச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நீ கிளம்புற. இப்பதான் நான் ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கேன். நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல படுக்க வரான். யோசுகா நம்ம ஹீரோவோட பெட்ல தான் படுத்திருக்கா. நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இப்போ பெட்ல போய் தூங்குறான். திடீர்னு ஓடையில பார்த்தா ஏதோ நம்ம ஹீரோ மேல வெயிட்டா இருக்கு. யோசுகா எந்திரி நம்ம ஹீரோ பார்த்தா அவ ஒரு மூலையில தான் இருக்கா. நல்ல ஃபிளஃபியா அருமையான ஸ்மெல்லா இருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஸ்னீ தான் நம்ம ஹீரோ மேல படுத்திருக்கா. நம்ம ஹீரோவும் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இப்போ ஸ்னீயவே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸ்னீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடும் போது, மாஸ்டர் விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் தூக்கத்தில் அழுதுட்டு இருக்கா. சாரி ஸ்னீ, இத்தனை நாள் நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அப்படியே தூங்குறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ பக்கத்தில் ஸ்னீ இல்லை, பட் அதுக்கு பதில் ஏதோ முடி இருக்கு. என்னன்னு பார்த்தா யோசுகா இப்போ ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டா. ஐயோ ட்ரெஸ் எல்லாம் இருக்கே நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் எப்பவும் அப்படி தானே இருப்பேன்னு யோசுகா சொல்றா. யாராச்சும் என்ன பார்த்தாங்க, என் கதை முடிஞ்சது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். கேம்ல எலமெண்ட் டைல்ஸ் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க நம்ம ஹீரோ கொடுக்குறான். இதை பிடிச்சிருக்குன்னு அவள் எந்திக்கவும் எந்திரிச்சு நிற்காத நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு ட்ரெஸ் மாற்ற தெரியலன்னு நம்ம ஹீரோ மாட்டி விடுறான். இப்போ யோசுகாவுக்கும் சேர்த்து அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆமா யோசுகா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாடப்போ நீ எதுக்காக அந்த ஷ்ரைன்ல இருந்தா நம்ம ஹீரோ கேட்கறான். வெளியே எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அதான் உள்ள இருந்தேன்னு சொல்றா. நீ தான் அந்த சர்க்கிளை கிரியேட் பண்ணதான்னு கேட்கவும், இல்லைன்னு வா சொல்றா. 500 வருஷங்களுக்கு முன்னாடி பீப்புள் மறைஞ்சதை பத்தி கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்கவும், அதை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு நாள் சன்ல தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா அங்கங்கன்னு வெடிச்சுது. நான் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தடுக்கணும்னு நினைச்சேன். அப்ப என் பவர்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லவும், எலமெண்ட் டைல்ஸோட நேச்சுரல் டிசாஸ்டர் கூட தடுக்க முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை தான் அவ பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் பவர் எல்லாம் போய் நான் வீக்கா இருந்தா அதான் ஷ்ரைனுக்கு போயிட்டான்னு சொல்லவும், ஸோ நான் கரெக்டா
கரெக்டான டயத்தில் வந்து உன்னை காப்பாற்றிருக்கேன், அதுக்கு நீ மில்லிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். கிஃப்டாக சாப்பாடை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீ சொல்லவும், பட் மூன் சாங்ஷன் ஒன்றும் சாப்பாடை விற்காதே அப்படின்னு சொல்லி தெரியா கேட்குறேன். மூன் சாங்ஷனோட மெயின் இடத்த நம்ம ஹீரோவில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். இன்வென்டோரியில் வைக்கிறதுக்கு நான் சில ஸ்வாட்ஸ் அப்புறமா ரெடி பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு ஆளை மீட் பண்ணி ஆகணும், ஜிரையாட் அப்படின்னு சொல்லி நீ சொல்லவும், இந்த ஜிரையாட்டுங்கிற பர்சனும் நம்ம ஹீரோவோட ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருந்திருப்பான். பட் ஹை பீஸ்லாம் 150 வருஷம் தானே வாழும் நம்ம ஹீரோ கேட்கவும், பட் அவன் அவங்களுக்காக 500 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மறைஞ்ச அப்புறமா ஜிரையாட் ஃபர்ஸ்ட் பீஸ்ட் கிங்காக அனௌன்ஸ் பண்ணப்பட்டான். அதுக்கப்புறமா அவனோட கண்ட்ரியை இப்போ 8th லீடர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க மிலிட்ரி பவர் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ ஜிரையாட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுவான். அவன் இப்போ எந்த சீரியஸ் டேஞ்சர்லையும் இல்லைன்னா நான் நார்மலான வழியில் போய் அவனை பார்க்குறான் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ மாஸ்டரும் நீங்களும் போறீங்களா, நான் கடையை பார்த்துக்கிறேன் டெரியா சொல்லவும், இப்போ ஷின் இருக்கிறதுனால கடையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கடையை நம்ம தேவையான இஷ்டத்துக்கு எந்த லொக்கேஷனுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீயும் ட்ராவல் பண்ண போகிற, நீயும் வெளி உலகத்தை 100 வருஷத்தில் பார்த்ததில்ல இல்லை டெரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட் நைட் ஃபைட் பண்ண ஸ்கல் ஃபேஸை பற்றி நான் கிங்டம்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க, நானும் ரிப்போர்ட் பண்ணிட்டு உங்க கூட ஜாயின் பண்ணுறேன்னு நீ சொல்கிறா. நம்ம பார்ட்டி ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால வாய்ஸ் சேட் பண்ண முடியும்னு நீ சொல்லுவோம். அப்போ சரி நம்ம ஹீரோவும் அதை பண்ணுறேன். டெரியா ஒன்று ஒரு அட்வென்ச்சராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். என்கிட்ட வெளியே போக ப்ராப்பர் ட்ரெஸ் இல்லைன்னு டெரியா சொல்கிறா. இப்போ நீ அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருந்தா. நம்ம ஹீரோ பிளாக் ஸ்மித் அப்படிங்கிறதுனால அவன் ஸ்வாட ஃபார்ஸ் பண்ணுற இடத்துக்கு இப்போ தான் போய் பார்க்க யோசிக்கா, இங்கே எதையும் டச் பண்ணாத, சில கர்ஸ்ட் வெப்பன்ஸுங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த கடையில் விற்கிறதுக்காக சில ஸ்வாடை மேக் பண்ணுறான். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக செஞ்சுட்டதுனால இதை கண்டிப்பாக விற்க முடியாது, நார்மலான வீக்கான ஸ்வாடா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறான். டெரியாவும் வெளியே போகிறதுக்கு ஒரு அவுட்ஃபிட் போட்டுட்டு வர, இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ராவல் பண்ண போகிறேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு வா சொல்கிறேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப ரிவீலிங்காக இருக்கேன்னு நம்ம ஹீரோ திரும்பிக்கிறான். பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்கவும் சூப்பர் நம்ம ஹீரோ சொல்லிட்டு மாட்டிக்கிட்டோமேன்னு யோசிக்கிறான். என் செஸ்ட்டை பார்த்ததுக்கு கண்டிப்பாக நீ ஏதாச்சும் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு வா சொல்கிறா. இப்படி காமெடியாவே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட கம்பெனியனான ஜிரையாட் அப்படிங்கிறவன் 500 வருஷமாக நம்ம ஹீரோக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை மீட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ இப்போ கிளம்பிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.